அனைவருக்கும் வணக்கம். எம்ஜிஆர் பற்றிய அரிய தகவல்கள் நிகழ்ச்சியோட 73வது பகுதிக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறேன். இந்த நிகழ்ச்சியில் மக்கள் தலைவர் எம்ஜிஆர் அவர்களுக்கு இசையமைத்த இசையமைப்பாளர்கள் வரிசையில் மெல்லிசை மன்னர் எம்.எஸ். விஸ்வநாதன் அவர்களை பற்றி நம்ம பார்த்துட்டு வரோம். கடந்த பதிவில் நேற்றின்று நாளை படத்திலிருந்து ஒரு பாடல் காட்சியை பார்த்தோம். நேற்றின்று நாளை படத்தோட தயாரிப்பாளர் நடிகர் அசோகன் அவர்கள். நீ என்ன சொன்னாலும் கவிதை. அசோகன் எம்ஜிஆரோட சேர்ந்து 57 படங்கள்ல நடிச்சிருக்காரு. உன்னை எங்கெங்கு தொட்டாலும் இனிமை. அசோகன் எம்ஜிஆரோட சேர்ந்து நடித்த முதல் திரைப்படம் பாக்தாத் திருடன், கடைசி படம் நினைத்ததை முடிப்பவன். அசோகன் எம்ஜிஆரை ஒரு ரோல் மாடலா தான் பார்த்தாரு. எம்ஜிஆருக்காக எம்ஜிஆரோட சேர்ந்து திமுகக்காக பிரச்சாரம்லாம் நிறைய பண்ணியிருக்காரு. நடிகர் அசோகன் சினிஃபீல்டுக்கு வரும்போது எஸ்.எஸ். வாசன் அவர்களை போய் பார்க்குறாரு. உடனே எஸ்.எஸ். வாசன் ஏதாவது நடிச்சு காட்டுங்க அப்படிங்கிறாரு. அப்போ அசோகன் நடிச்சு காட்டியது மக்கள் தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் நடித்த மருதநாட்டு இளவரசி படத்திலேருந்து ஒரு காட்சி தான் நடிச்சு காமிச்சாரு. அங்கே வருவது யாரோ அது வசந்தத்தின் தேரோ. அசோகன் சொந்தமா படம் எடுக்கணும் அப்படின்னு முடிவு பண்ண போது மக்கள் தலைவர் எம்ஜிஆர் அவர்களை வைத்து தான் படம் எடுக்கணும் அப்படிங்கிறதுல உறுதியா இருந்தார். அப்படி உருவான திரைப்படம் தான் நேற்றின்று நாளை. அசோகன் தன்னுடைய மூத்த மகனோட பேர்ல அமல்ராஜ் பிக்சர்ஸ் அப்படின்னு ஒரு கம்பெனியை தொடங்கி அதுல நேற்றின்று நாளை படத்தை தயாரிச்சாரு. நேற்றின்று நாளை படமும் அன்றைய ஆட்சியாளர்களால் பல சோதனைகளை சந்திச்சது. எம்ஜிஆர் பல சவால்களை சந்திக்க வேண்டியிருந்தது. அதனால பட தயாரிப்புல கொஞ்சம் தாமதமானது. படம் 3 வருடங்கள் தயாரிப்பில் இருந்தது. வருவது யாரோ அது வசந்தத்தின் தேரோ. இந்த சந்தர்ப்பத்தை தங்களுக்கு சாதகமாக்கி கொண்டு அசோகனுக்கு சில தவறான புத்திமதிகள் எல்லாம் சொன்னாங்க. ஆடும்போது நான் தென்றல் காற்று பருவ மங்கையோ. படம் எடுத்த வரைக்கும் நெகட்டிவ் எல்லாம் அப்படியே எங்ககிட்ட கொடுத்துருங்க, அதற்கான தொகையும் கூடுதலா கொஞ்சம் தொகையும் நான் உங்களுக்கு தரேன் அப்படின்னு சொல்லிலாம் அசோகன்கிட்ட பேசி பார்த்தாங்க. நான் வரும்போது 1000 பாடல் ஆட வந்தது. உடனே அசோகன் கேட்டாராம், இந்த படத்தை நீங்க முடிச்சு ரிலீஸ் பண்ண போறீங்களா அப்படின்னு கேட்டாராம். அதுக்கு இல்லை, இந்த படம் வரவே கூடாது அப்படின்னாங்களாம். எம்ஜிஆர் வச்சு படம் எடுத்து அது பாதியில நிக்கிறதுக்காக நான் படத்தை தொடங்கினேன், அதனால நான் அதெல்லாம் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அசோகன் வந்துட்டாராம். நெஞ்சம் ஆசை கொண்டதென்ன பாடும். எம்ஜிஆரால அசோகன் வீழ்ந்தார்னு சில பேர் பேசுறாங்க. ஆனா அது ரொம்ப தப்பு. அந்த தாமதத்துக்கு உண்டான தொகையை எம்ஜிஆர் அப்பாட்ட கொடுத்துட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு அசோகனோட மகன் வின்சென்ட் அசோகனே ஒரு பேட்டியில சொல்லியிருக்காரு. பாடும்போது நான் தென்றல் காற்று பருவ மங்கையோ. நேற்றின்று நாளை படத்துல ஒரு டூயட் காட்சி படமாக்கப்பட்டது. நடிகை லதா எம்ஜிஆரை பார்த்தபடி படியிறங்கி ஓடி வரணும். ஆனா லதா நடிக்க வந்த புதுசு, அதனால எம்ஜிஆரை பார்த்து பயப்படுறாங்க. அவங்க இறங்கி ஓடி வரும்போது குனிஞ்சுக்கிட்டே படியை பார்த்து அப்படியே வராங்க. உடனே டைரக்டர் பான் நீலகண்டன் கேட்டாராம், ஏமா எதையோ கீழே போட்டுட்டியா, என்னமா கீழே பார்த்துட்டு வர அப்படின்னு கேட்டாராம். இன்னைக்கு சத்யா ஸ்டுடியோல ஷூட்டிங்கை பார்க்கறதுக்கு நிறைய பேர் வந்திருந்தாங்களாம். அதனால நடிகை லதா ரொம்ப நர்வஸா இருந்தாங்களாம். அவங்க டைரக்டர் பான் நீலகண்டன் கிட்ட சொன்னாங்களாம், சார் எம்ஜிஆர் சாரை பார்த்துட்டு நடிக்கிறதுக்கு பயமா இருக்கு அப்படின்னு சொன்னாங்களாம். இன்னொரு வானம் இன்னொரு நிலவு. உடனே எம்ஜிஆர் லதாவை கூப்பிட்டாராம். கூப்பிட்டு, ரொம்ப பயமா இருந்தா சொல்லுங்கம்மா, நம்ம வேணா ஹீரோவை மாத்திரலாம் அப்படின்னாராம். என் முன்னே நின்று கண்ணால் சொல்லும் காதல் கனவு. லதா தன்னையும் மறந்து சிரிச்சுட்டு அதுக்கப்புறம் தைரியமா நடிக்க ஆரம்பிச்சாங்க. படத்துல பாடல் காட்சிகள்ல ஒரு புதுமை பண்ணியிருப்பாங்க. பொதுவாகவே சினிமாவில் பார்த்தீங்கன்னா நாடக காட்சிகள் அப்படின்னு வரும்போது பார்த்தீங்கன்னா இந்த அரண்மனை, நீர்வீழ்ச்சி, பூங்கா இதெல்லாம் பார்த்தீங்கன்னா பேக்ராப்ல ஸ்க்ரீன் மாதிரி தொங்க விட்டு அதுக்கு முன்னால நடிப்பாங்க. ஆனால் நேற்றின்ற நாளைய படத்தில் நாடகத்தில் வரக்கூடிய பாடல் காட்சிகள் நெருங்கி நெருங்கி பழகும்போது, ரோமியோ ஜூலியட் இந்த பாட்டெல்லாம் அவுட்டோரில் ஷூட் பண்ணிட்டு அதையே பேக்ராப்பாக வச்சுருப்பாங்க.
பேர் கொண்டதோ இந்த நீல கண்கள். பிரம்மாண்டமான செட்ல முதல் நாள் படப்பிடிப்பு இந்த பாடல் காட்சியோடு தொடங்கியது. ஒரு வானம் இன்னொரு நிலவு என் முன்னே அவர் நடிச்ச படங்கள்லயே ஒரு இசையமைப்பாளர் பேரையும் ஒரு கவிஞர் பேரையும் தன்னோட வாயாலேயே சொன்னார் அப்படின்னா அது நேற்றின்று நாளை படத்துல தான். அந்த அதிர்ஷ்டசாலிகள் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மெல்லிசை மன்னர் எம்.எஸ். விஸ்வநாதனும் கவிஞர் வாலியும். எம்.எஸ். விஸ்வநாதன், பாடல் வாலி. நான் படித்தேன் காஞ்சியிலே. பாட்டுக்காக மெல்லிசை மன்னர் எம்.எஸ். விஸ்வநாதன் நிறைய டியூன்கள் போடுறாரு. ஆனா அதெல்லாம் பிடிக்கலன்னு எம்ஜிஆர் சொல்லிட்டே இருக்காரு. நான் படித்தேன் காஞ்சியிலே நேற்று, அதை நான் உனக்கு சொல்ல. அசோகன் வருவாரு, எம்எஸ்வியை மீட் பண்ணுவாரு, எம்எஸ்வி கம்போஸ் பண்ணுவாரு. எம்ஜிஆர் ரொம்ப பிஸியா இருக்கிறதுனால அவர் எங்க இருக்காரோ அவரை தேடி போய் அசோகன் அந்த பாட்டை போட்டு காட்டுவார். நல்லவர்க்கு வாழ்வு வரும் நாளை இது அறிஞர் அண்ணா எழுதி. வந்து டியூன் பிடிக்கல அப்படின்னு சொல்லிடுவாரு. இப்படியே சில வாரங்கள் போயிடுது. ஒரு நாள் அசோகன் வந்து மெல்லிசை மன்னரை பார்க்கறதுக்கு வராரு. வந்துட்டு எப்போ கம்போசிங் வச்சுக்கலாம் அப்படின்னு கேட்குறாரு. உடனே மன்னர் சொல்றாரு, இந்த பாட்டுக்கு ஏறக்குறைய நான் ஒரு 100 டியூன் போட்டிருக்கேன். ஆனால் எதுவுமே வந்து சின்னவருக்கு பிடிக்கலன்னு சொல்லிடுறாரு. ஆனால் நீங்கள் ஒன்று பண்ணுங்க, இந்த ஒரு பாட்டுக்கு மட்டும் எம்ஜிஆரையே டியூன் போட்டுக்க சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஹார்மோனியத்தை எடுத்து அசோகனோட கார்ல வச்சு அனுப்பிச்சிடுறாரு. நான் படித்தேன் காஞ்சியிலே நேற்று, அதை நான் உனக்கு சொல்ல. தோட்டத்துக்கு போறாரு. எம்ஜிஆரை போய் பார்த்து எம்எஸ்வி என்ன சொன்னாரோ அதை அப்படியே சொல்லிடுறாரு. உடனே எம்ஜிஆர் என்ன பண்றாருன்னா எம்எஸ்விக்கு ஃபோன் பண்ணி விசு நாளைக்கு வந்து என்னை பாரு அப்படிங்கிறாரு. எம்எஸ்வி போய் எம்ஜிஆரை பார்க்குறாரு. உடனே எம்ஜிஆர் கேட்குறாரா, என்ன விசு என்னையே டியூன் பண்ணிக்க சொன்னியாமே நீ இந்த பாட்டுக்கு அப்படிங்கிறாரு. உடனே எம்எஸ்வி சொல்றாரு, ஆமாம் நான் என்ன டியூன் போட்டாலும் உங்களுக்கு பிடிக்கலன்னு சொல்றீங்க, ஆனால் இந்த ஒரு பாட்டுக்கு நீங்களே டியூன் பண்ணிக்கங்க அப்படின்னு சொல்றாரு. உடனே எம்ஜிஆர் சிரிச்சுட்டே சொன்னாராம், விசு நீ போட்ட முதல் டியூனே எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, நான் அதை ஓகே பண்ணினேன் அப்படின்னா அசோகன் வந்து உடனே என்கிட்ட கால் ஷீட் கேட்பாரு. இப்போ நான் அரசியலில் ரொம்ப பிஸியாக இருக்கிறதுனால என்னால் கால் ஷீட் கொடுக்க முடியாது, அதனால தான் எந்த டியூனுமே பிடிக்கலன்னு சொன்னேனே தவிர நீ போட்ட முதல் டியூனே எனக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னு சொன்னாராம். என்றும் நல்லவர்க்கு வாழ்வு வரும் நாளை இது அறிஞர் அண்ணா. எம்.எஸ். விஸ்வநாதனோட இசையில எம்ஜிஆர் நடித்த 41வது திரைப்படம் 7/11/1974 வெளியான உரிமை குரல். படத்தோட டைரக்டர் ஸ்ரீதர். ஸ்ரீதர் வந்து சில சொந்த படங்கள்லாம் எடுத்துட்டு நிறைய கடன் பிரச்சனையில் இருக்காரு. ஒரு சில படங்கள் வந்து பாதியிலே நிற்கிறது, முடிக்க முடியல. இந்த கஷ்டத்தெல்லாம் என்ன பண்ணுறாருன்னா ஸ்ரீதர் வந்து தன்னோட ஃப்ரெண்டு ஹிந்தி நடிகர் ராஜேந்திர குமார்கிட்ட சொல்கிறாரு. இதெல்லாம் கேட்ட ராஜேந்திர குமார் என்ன பண்ணுறாரு அப்படின்னா, ஸ்ரீதர் நீங்கள் எம்ஜிஆரை போய் பாருங்க, நிச்சயமாக அவர் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவார் அப்படின்னு சொல்கிறாரு. ஆனால் ஸ்ரீதருக்கு எம்ஜிஆரை பார்க்கறதுல ஒரு சின்ன பிரச்சனை. என்ன காரணம் அப்படின்னா, அன்று சிந்திய ரத்தம்னு ஒரு படம் வந்து எம்ஜிஆரை வச்சு ஸ்ரீதர் எடுக்கிறாரு. ஆனால் ஒரு சில சீன்ஸ் மட்டுமே எடுக்கிறாரு. ஒரு சில பிரச்சனையினால அந்த படம் நின்றுடுது. அதனால் எப்படி எம்ஜிஆரை போய் பார்க்கறது அப்படின்னு யோசிக்கிறாரு. அவர் வந்து தன்னுடைய நண்பர் கண்ணையா கிட்ட தன்னுடைய பிரச்சனைகளெல்லாம் சொல்லி நான் எம்ஜிஆரை எப்படியாவது மீட் பண்ணணும் அப்படிங்கிறாரு. கண்ணையா என்ன பண்ணுறாருன்னா எம்ஜிஆரோட மேக்கப் மேன் பீதாம்பரம் அவர்களை பார்த்து பேசுகிறாரு. பேசி விஷயத்த சொல்கிறாரு. இந்த விஷயத்தை கேள்விப்பட்டோன்னே எம்ஜிஆர் என்ன பண்ணுறாரு, ஸ்ரீதர் வந்து ஒரு பெரிய டைரக்டர், அவர் என்ன தேடிட்டு வரக்கூடாது, அதனால் ஒரு பொது இடத்துல வந்து நாங்கள் 2 பேரும் மீட் பண்ணுறதுக்கு ஏற்பாடு பண்ணுங்க, நடிகர் நம்பியாரோட வீட்டில் கூட இந்த மீட்டிங் நடக்கலாம் அப்படின்னு சொல்கிறாரு. இந்த விஷயத்தை கேள்விப்பட்ட ஸ்ரீதர், அது ரொம்ப தப்பு, எம்ஜிஆரை நான் தான் போய் பார்க்கணும், நானே தோட்டத்துக்கு வரேன் அப்படின்னு சொல்லி அனுப்புகிறாரு. ஒரு தாழ்வயத்தில் வந்த உடன் பிறப்பில் கொஞ்சம் பிரிவு வந்தார். ராமவரம் தோட்டத்துக்கு போகிறாரு. எம்ஜிஆரோட காலையில் டிஃபன் சாப்பிட்றாரு. பிறகு 2 பேரும் பேசிகிட்டு இருக்காங்க. அப்போ எம்ஜிஆர் கேட்குறாரு, ஸ்ரீதர் உங்களுக்கு நான் என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்குறாரு. உடனே ஸ்ரீதர் தன்னுடைய நிலைமையை சொல்லி, நீங்கள் எனக்கு ஒரு படம் பண்ணி தரணும் அப்படின்னு கேட்குறாரு. உடனே எம்ஜிஆர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா தன்னோட லெட்டர் பேட் எடுத்து, நான் டைரக்டர் ஸ்ரீதருக்காக ஒரு படம் பண்ணி தர தயாராக இருக்கேன், 3 மாதம் கால் ஷீட் கொடுத்துருக்கேன், இந்த 3 மாதத்தில் நான் அந்த படத்தை கம்ப்ளீட் பண்ணி கொடுத்துருவேன் அப்படின்னு எழுதி கையெழுத்து போட்டு கொடுக்குறாரு. நீங்க சொன்னாலே போதுமே, எதுக்காக எழுதி தரீங்க அப்படின்னு ஸ்ரீதர் கேட்குறாரு. உடனே எம்ஜிஆர் சொல்றாரு, இது நான் உங்களுக்காக கொடுக்கல, இதை நீங்க ஃபைனான்சியர்கிட்ட காமிச்சிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக கடன் கிடைக்கும்,
அதனால தான் நான் கொடுத்தேன் அப்படிங்கிறாரு. ஒரு தாய் வயிற்றில் வந்து உடன் பிறப்பில் கொஞ்சம் பிரிவு. பேசிட்டு இருக்கும்போது ஸ்ரீதர் சொல்றாரு, தெலுங்குல நாகேஸ்வரராவ் நடிச்சு தசரத புல்லோடுன்னு ஒரு படம் வந்திருக்கு. அந்த படத்தோட ரைட்ஸை வாங்கி கொஞ்சம் உங்களுக்கு தகுந்த மாதிரி மாற்றி எடுத்தா படம் நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்றாரு. சொல்லிட்டு அவர் கிளம்பும்போது எம்ஜிஆர் ஸ்ரீதரை கூப்பிட்டு 1,00,000 ரூபாய் கையில் கொடுக்குறாரு. இது எதுக்கு அப்படின்னு கேட்குறாரு. இல்லை, படத்தோட ரைட்ஸை வாங்குறதுக்கு பணம் வேணும் இல்லையா, அதுக்கு வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்றாரு. ஸ்ரீதர் படத்தில் எம்ஜிஆர் நடிக்கிறார் அப்படின்னு நியூஸ் வந்து பத்திரிகையில் வருது. வந்த உடனே ஸ்ரீதர் எதிர்பார்த்த ஃபைனான்ஸ் அவருக்கு கிடைக்குது. அதே போல் படத்தோட பூஜை போடுறதுக்கு முன்னால் எல்லா ஏரியாவுமே வித்து தீர்ந்துடுது. இதுதான் உரிமை குரல் உருவான கதை. இந்த பதிவில் மெல்லிசெமினார் MS விஸ்வநாதனோட இசையில எம்ஜிஆர் நடித்த நேற்று இன்று நாளை படத்தோட பாடல்களை பார்த்தோம். அதே போல உரிமை குரல் படத்திலேருந்து ஒரு பாடலையும் பார்த்தோம். இந்த வெற்றி கூட்டணியில இன்னும் பல இனிமையான பாடல்கள் இருக்கு. அதை வரும் பதிவுகளில் பார்ப்போம். நன்றி, வணக்கம்.